ஐயாரெட்டு பல்லுக்காரி. சினிமா பாடல்களில் அடிக்கடி வரும் ஐயார் எட்டு என்றால் என்ன? தமிழகத்தை மாற்றிய ஒரு விஷயம். ஐயாரெட்டு நாத்துக்கட்டு, ஐயாரெட்டு போல பல்லு, ஐயாரெட்டு பல்லுக்காரி அப்படின்னு தமிழ் சினிமா பாடல்கள்ல நாம ரசிச்சு கேட்ட ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஆசிய கண்டத்தையே ரொம்ப பெரிய பஞ்சத்துல இருந்து காப்பாத்துன ஒரு மாபெரும் வரலாறு ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஐயாரெட்டு அதாவது விவசாயிகளால அன்போட ஐயாரெட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரகம் அப்படிங்கிறது வெறும் நெல் ரகம் மட்டும் இல்ல. அது இந்தியா அப்புறம் தமிழக விவசாயிகளோட தலையெழுத்தையே மாற்றி அமைச்ச ஒரு வரலாற்று புரட்சி. 1950 அப்புறம் 1960கள்ல ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளும், குறிப்பா இந்தியாவும் கடுமையான உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுச்சு. அமெரிக்காவிலிருந்து கப்பல்கள்ல வரக்கூடிய கோதுமைய நம்பியே இந்திய மக்களோட அன்றாட பசி ஆறுச்சு. இந்த அவல நிலைய மாத்த பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருக்கக்கூடிய பன்னாட்டு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு புதிய நெல் ரகத்த உருவாக்கக்கூடிய முயற்சியில இறங்குச்சு. அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் குழு இந்தோனேஷியாவுல அதிக மகசூல் தரக்கூடிய பீட்டா அப்படிங்கிற நெல் ரகத்தையும், தைவானோட குள்ளமான டி கி உ ஜென் அப்படிங்கிற நெல் ரகத்தையும் கலந்து 38 கலப்பினங்களை உருவாக்குனாங்க. அதுல 8வது இடத்துல ஜெயிச்சு சாதனை படைச்சதுதான் இந்த ஐஆர்8, அதாவது இன்டர்நேஷனல் ரைஸ் 8. 1966 நவம்பர்ல அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்ட இந்த நெல் ரகம் உலக வேளாண் வரலாற்றுல அதிசய அரிசி அப்படின்னு கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயிரிடப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் ரொம்பவே உயரமா வளர்ந்து காத்துல சாஞ்சிடும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம அது முதிர்ச்சி அடைய 160ல இருந்து 180 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஆனா ஐயாரெட்டு நெற்பயிர் வெறும் 90ல இருந்து 95 சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே வளரக்கூடிய ஒரு குள்ள ரகம். இதனால எவ்வளவு பலத்த காற்று வீசினாலும் இந்த பயிர்கள் சாயாது. எல்லாத்துக்கும் மேலா அது வெறும் 130 நாட்கள்லயே அறுவடைக்கு தயாராயிடும். பாரம்பரிய நெல் ரகங்கள் ஹெக்டருக்கு 1ல இருந்து 2 டன்கள் மட்டுமே மகசூல் கொடுத்த நிலையில ஐயாரெட்டு ரகம் முறையான ஹெக்டருக்கு 5ல இருந்து 10 டன்கள் வரைக்கும் கொடுத்தது. அதாவது 5ல இருந்து 10 மடங்கு வரைக்கும் அள்ளி கொடுத்துச்சு. இந்தியாவுல பசுமை புரட்சியோட தந்தையான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்புறம் அப்போதைய மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் இவங்களோட முயற்சியால இந்த ரகம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. குறிப்பா தமிழ்நாட்டோட தஞ்சாவூர் அப்புறம் வட ஆற்காடு மாவட்ட விவசாயிகள் கிட்ட இந்த ரகம் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது. குறைஞ்ச காலத்துல அதிக லாபம், வறட்சியையும் காத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய வலிமை அப்படின்னு ஐயாரெட்டு தமிழக விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துச்சு. இதோட தாக்கம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னா, திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு விவசாயி இந்த நெல் ரகத்தின் மீதான நன்றியால தன்னோட மகனுக்கு ஐயாரெட்டு அப்படின்னே பேர் வச்சாரு அப்படிங்கறத எம்.எஸ். சுவாமிநாதன் ஒரு மாநாட்டுல நினைவு கூர்ந்தாரு. தமிழகத்தோட கிராமப்புற பொருளாதாரத்தை மீட்டெடுத்த இந்த நெல் ரகம் நாளடைவுல மக்களோட பேச்சு வழக்குலையும் சினிமா பாடல்கள்லையும் ஒரு வார்த்தையாவே மாறினதுதான் இதோட வரலாறு.